ஹலோ கைஸ், வாங்க கொஞ்சம் கிளிக்ஸ் பார்க்கலாம். இது வந்து நேற்று நைட்டு எடுத்த கிளிக்கு. ஸோ வந்து ஃபேஸ் க்ளோ ஆயில் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல டிஃப்ரெண்ட் தெரியுது. ஃபேஸில் நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ அந்த ஆயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து நேற்று அரைச்ச மாவு புளிக்கலை. ஸோ அதில் ஆப்பம் ஊற்றலாம் அப்படின்ட்டு ஆப்பம் ஊற்றிட்டுருக்கேன். என்கிட்ட வந்து ஆப்பம் பேன் இல்லை. ஸோ அதனால் தோசை மாதிரியே ஊற்றிட்டு அதை மூடி வச்சுட்டு இட்லி பாத்திரம் இருக்குல்ல, ஸோ அதோட மூடியை வச்சு மூடிட்டு நல்லா திக்காக தான் ஊற்றிக்கிறேன். அதை வச்சு மூடி வச்சு எடுத்துகிட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம்னு பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி ஆப்பம் வந்து சுற்றிலும் வந்து நல்லா விட்டு வரும்ல, அந்த மாதிரி விட்டுரும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ அந்த மாதிரி வந்தோடனே எடுத்துனோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. எல்லோரும் ஆப்பம் எப்படி வைப்பாங்களோ அதே மாதிரி டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து மார்னிங் இது பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 5 சார்கோல் சோப் வந்து ஆர்டர் வந்துருந்துச்சு. ஸோ அவங்களோட அட்ரஸ்ஸு அப்புறம் ஃப்ரம் டு எல்லாம் போட்டுட்டு அந்த பில் எல்லாம் எழுதிட்டு நம்மளோட ஸ்டாம்பை வந்து போட்டுக்கிறேன், சீல் அடிச்சுக்கிறேன். ஸோ இந்த சோப்பு சார்கோல் சோப்பு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆயிலி ஸ்கின் இருக்குது இல்லையா, ஸோ அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இந்த சார்கோல் சோப் வந்து ஆல் ஸ்கின் டைப் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் தான். கலருக்காக எதுவுமே ஆட் பண்ணலை, ப்ரிசர்வேட்டிவ்காக எதுவும் ஆட் பண்ணலை, அதுக்கப்புறம் வந்து ஃப்ளேவருக்காகவும் எதுவும் ஆட் பண்ணல. ஸோ இது வந்து எக்ஸஸாக இருக்க ஆயிலில் வந்து நல்லா ரெடியூஸ் பண்ணும். டார்க் ஸ்பாட் இருந்துச்சுன்னா நல்லா ரெடியூஸ் பண்ணும். பிம்பிள் இருந்தாலுமே நல்லாவே கம்மி பண்ணும். நிறைய நல்ல ரிவ்யூ இருக்குது சார்கோல் சோப்புக்கு. ஸோ நம்மக்கிட்ட வந்து 2 சோப்பு வந்து ஃபாஸ்ட் மூவிங். ஒன்று வந்து முல்தானி மட்டி, இன்னொன்று சார்கோல் சோப். இந்த சார்கோல் சோப் தான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 5 சோப் இன்றைக்கி ஆர்டர் வந்துச்சு. ஸோ சமையல்லாம் முடிச்சுட்டு காலையிலைக்கு ஆப்பமும் சட்னி, கொஞ்சம் அந்த சோயா பீன்ஸ் குழம்பு இருந்தது. ஸோ அது மதியம் சோயா பீன்ஸ் குழம்பு ப்ளஸ் வந்து ரைஸு வச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ஆர்டர் தான் பேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து அந்த ஃப்ரம் டு அதெல்லாம் வந்து பேப்பரில் எழுதி கட் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம பாக்ஸுக்கு மேலே அதை ஒட்டிடுவேன். அதே மாதிரி பில் அதில் என்னென்ன நான் போட்டிருக்கேன் அப்படின்ட்டு, அதாவது 5 சோப்பு வாங்கினா 1 சோப்பு வந்து ஃப்ரீ. அது அதே சோப்பாக இருக்கலாம், இல்லை வேறு சோப்பாக இருக்கலாம். அதாவது என்ன சோப்பு வாங்குறாங்களோ அதே சோப்பாக கூட இருக்கலாம், இல்லை வேறு சோப்பாக கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி. ஸோ ஃபஸ்ட் வந்து வெயிட் எல்லாம் செக் பண்ணணும். இந்த காஸ்டிக் சோடா பட்டு இந்த சைட்லலாம் அந்த எஃபெக்ட் இருக்குது. ஸோ அதை வந்து ஒரு பேப்பரை வச்சு துடைச்சிட்டேன். ஸோ துடைச்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு பேப்பர் வச்சுட்டு எல்லா சோப்புமே வந்து 100 கிராம் இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணிக்குவேன். எல்லா சோப்புமே 100 கிராம் மோல்டில் தான் போடுவேன். ஸோ அதனால் கண்டிப்பாக 100க்கு மேலே தான் இருக்கும். அதாவது 110 அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து பிரச்சனை இல்லை. ஸோ எல்லாமே 100க்கு மேலே இருக்கும். ஸோ நம்மக்கிட்ட வந்து 100 கிராம் சோப்பு வந்து எல்லா சோப்புமே வந்து 60 ஆர்எஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது 60 ரூபீஸ்னு சொல்ல முடியாது. பிகாஸ் வந்து இப்போ பிக்மெண்டேஷன் சோப்பு, க்ளோ ரைஸ் சோப்பு, இதெல்லாமே வந்து ஒரு சோப்லேயே வந்து கிட்டத்தட்ட 10 இன்க்ரீடியன்ட் கிட்ட ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அது எல்லாமே 100 வரைக்குமே வரும். பட் இந்த மந்த் வந்து 60க்கு ஒரு சில கஸ்டமருக்கு கொடுத்துருக்கோம். பட் இனி வந்து அதோட ரேட் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா 10 இன்க்ரீடியன்ட் கிட்ட போட்டிருக்கோம். ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். சார்கோல் சோப்பு, நீம் சோப்பு அது எல்லாமே 60 ரூபீஸ் தான் இருக்கும். பிகாஸ் அதில் ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் தான் போட்டிருப்போம். ஆனால் நிறைய மார்க்கெட், அதாவது இந்த மாதிரி ஹேண்ட்மேட் சோப்பு, ஹோம்மேட் சோப் ரெடி பண்ணுற அவங்க வெப்சைட்லலாம் போய் செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு சோப்பே 100 கிராம் சோப்பே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 180, அதாவது 180 ரூபாய்க்கு சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஏன் இவ்வளோ ப்ராஃபிட் பார்க்காங்க அப்படின்னு. அதாவது கிட்டத்தட்ட 100 ரூபாய்க்கிட்ட ஒரு சோப்பில் வந்து லாபம் பார்க்குறாங்க. அதுவும் மிக்ஸ்டு ஆயில் தான். அதாவது நான் ரெடி பண்ணுற சோப்பு வந்து பியூர் கோக்னட் மட்டும்தான். பட் அவங்களே இன்க்ரீடியன்ட் எல்லாமே என்னென்ன ஆயில்னு சொல்கிறாங்க. அதாவது பாம் ஆயில், கோகோனட் ஆயில் ஆட் பண்ணுறாங்க, பாம் ஆயிலாம் நம்ம இந்தியன் ஸ்கின் டைப்புக்கு அது தேவையே இல்லை. ஸோ ரொம்ப அது வின்டரில் பனி பிரதேசத்தில் இருப்பாங்களா, அவங்களுக்கு அது ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நம்மளுக்கு வந்து கோகோனட் ஆயில் அது வந்து பெஸ்ட்டு.
ஸோ அப்போ தான் நினச்சேன் உண்மையாகவே நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா மனசாட்சிக்கு உட்பட்டு தான் நம்ம பண்ணணும். இவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அப்போது வந்து நான் நினச்சிக்கிட்டேன், ஆனால் நம்ம லோயஸ்ட் ப்ரைஸில் தான் கொடுக்குறோம், பட் நம்ம ப்ராடக்ட் வந்து மூவ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு. ஆனால் இப்போ வந்து முன்னைக்கு இப்போ எனக்கு நிறைய சப்போர்ட் தரீங்க. ரொம்ப தேங்க்ஸ். கீப் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து என்னோடய ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போது வந்து அந்த சோப் எல்லாமே வந்து ரேப் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து நம்ம வந்து பாக்ஸ்லேயும் அந்த மாதிரி போடுறது கிடையாது. ஜஸ்ட் ரேப். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டை வந்து அதாவது சோப்பை ரெடி பண்ணிவிட்டு அப்படியே அடுக்கி வச்சுருவோம். அடுக்கி வச்சதுக்கப்புறம் எவ்வளோ ஆர்டர் வருதோ அதை வந்து அப்படியே எத்தனை சோப்புக்கு வருதோ ரேப் பண்ணிவிட்டு விட்டுருவோம். ஸோ அதை வந்து பாக்ஸில் இது பண்ணி போட்டுருவோம். ஸோ இந்த மாதிரி தான். ஆயிலுமே அதே மாதிரி தான். இப்போ நம்மளோட ஹேர் ஆயில், அதாவது அந்த ஹேர் ஆயில் பார்த்திங்க அப்படின்னா 60க்கு மேலே உள்ள ஹெர்ப்ஸ் இன்க்ரீடியன்ட் தான் வந்து போடுறோம். இப்போது நிறைய ஹோம்மேடு ப்ராடக்ட்லாம் அவைலபிளாக இருக்குது. ஒரு 5 இன்க்ரீடியன்ட் போடுறாங்க. அதுவும் பேசிக்காக சிம்பிளாக கிடைக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் லைக் வெந்தயம், கருஞ்சீரகம், வேப்பிலை, மருதாணி இந்த மாதிரி ஒரு 5 to 10ன்னு வைங்களேன். சிம்பிளாக கிடைக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் தான் போடுறாங்க. ஓகே, பட் பரவாயில்ல, அது மேக் பண்ணுறதுக்கு டைம் இல்லாதவங்க பை பண்ணிப்பாங்க. ஆனால் அதுவே 100 ml வந்து 250, 200 அந்த மாதிரி சேல் பண்ணுறாங்க. பட் நம்மளோட ஆயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 mlலே வந்து 100 Rs தான். ஸோ அந்த மாதிரி தான். அதாவது 200 ml 200 அந்த மாதிரி தான். ஸோ அதே மாதிரி தான். அதே மாதிரி ஷாம்புவும் அப்படி தான். என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஷாம்பு பேஸ் எடுத்துக்கிறாங்க. அந்த பேஸ் வந்து ஒரு 1 லிட்டர் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அதில் ஜஸ்ட் ஒரு 1 டம்ளர் இல்லைன்னா 2 டம்ளர் அளவுக்கு தான் அந்த நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் எக்ஸ்ட்ராக்ட் போட்டு அதில் மிக்ஸ் பண்ணி அதுவுமே ரேட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் நான் என்னோடய ப்ராடக்ட் ஷாம்புவாக இருக்கட்டும், ஷாம்புலாம் எப்படி ரெடி பண்ணுறேன் அப்படின்னா இப்போது ஒரு பக்கெட்டுக்கு ரெடி பண்ணுறேன் அப்படின்னா, அதாவது ஒரு 5 லிட்டருக்கு ரெடி பண்ணுறேன் அப்படின்னா 4.5 லிட்டர் வந்து ஃபுல் நேச்சுரல் இன்க்ரீடியண்ட்டாக தான் இருக்கும். லைக் திக்னஸ்க்காக வந்து ஆலோவேரா ஜெல், பாதாம் பிசின், அது இந்த மாதிரி தான். ஸோ இதுதான் வந்துட்டு ஆட் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் ஃபார்ம் வர்றதுக்காக வந்து ரீத்தா, சீகக்காய், ஆம்லா பவுடர் இந்த மாதிரி ஆட் பண்ணுறோம். ஸோ அதுவே வந்து போதுமான திக்னிங்கும், அதுக்கப்புறம் நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஜெல் கன்சிஸ்டன்சி, நுரை வர்றது இது எல்லாமே வந்துடும். இன்னும் எக்ஸஸாக வந்து நல்ல ஒரு க்ளீன்ஸ் கிடைக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் ஷாம்பு வந்து ஃபார்ம் வந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால நேச்சுரல் ஷாம்பு பேஸே ரெடி பண்ணுறோம். ஸோ அதை ஆட் பண்ணி அப்படி தான் வந்து ரெடி பண்ணுறோம். அதாவது அதிக அளவு வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் பவுடர் இது தான் ஆட் பண்ணுறோம். அதே மாதிரி ஹேர் ஆயில்லையும் அப்படி தான். எப்படின்னா இப்போது வந்து ஒரு வாட்டான்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு வாட்டா அந்த மாதிரி பெருசாக ஒரு டாக்ஸா நிறைய ஆயில் வந்து ரெடி பண்ணுறாங்க அப்படின்னா அதில் ஜஸ்ட்டு அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு 5 லிட்டருக்கு வந்து ஆயில் ரெடி பண்ணுறாங்க அப்படின்னா ஜஸ்ட் அதில் என்ன இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணுறாங்களோ அது ஒரே 1 டம்ளருக்கு தான் வந்து ஹெர்ப்ஸ் இன்க்ரீடியண்ட்டே ஆட் பண்ணுறாங்க. பட் நாங்கள் வந்து மொத்தம் 5 லிட்டர் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு 2 கேஜி கிட்ட, அதுக்கு கால்வாசி கிட்ட வந்து ஃபுல்லாகவே வந்து ஹெர்ப்ஸ் தான் ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி ஒரு 5 ஸ்டெப்ஸ்க்கு அப்புறம் தான் ஒரு ஹேர் ஆயில், குவாலிட்டியான ஹேர் ஆயிலே நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்ட்டு என்னோடய வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதாவது எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே 60 ஹெர்ப்ஸ் இன்க்ரீடியண்ட்டுமே தாராளமாக ஆட் பண்ணுவோம். அந்தந்த சீசனில் கிடைக்கும் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா எனக்கு வந்து அமௌண்ட் வந்து இவ்வளோ ஓகே, இது போதுமானது, இதுதான் சாக்கு, பிஸ்னஸ் நிறைய ஆர்டர் வருது தான் சாக்குன்னு வச்சுட்டு நிறைய ப்ராஃபிட் பார்க்குற மாதிரி லைக் எனக்கு அது தேவையே இல்லை. என்னோடய ப்ராடக்ட் நிறைய பீப்புளுக்கு போய் ரீச் ஆகணும், அது மட்டும்தான் என்னோடய ஆசை. ஸோ வந்து உங்களுக்கு என்னோடய ப்ராடக்ட்டை பற்றின இன்னும் டீட்டெயில் வேணும் அப்படின்னா வந்து
நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ப்ராடக்ட் வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து அனுப்பிச்சி வைக்கிறேன். நிறைய பீப்புள் வந்து யூடியூப்பில் என்னோடய வீடியோ பார்த்துட்டு அண்ட் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், சோஷியல் மீடியாஸில் வந்து யாருனே தெரியாதவங்க கூட அதாவது என்ன சொல்கிறது, ஒரு ட்ரஸ்ட் நம்பிக்கையாக எனக்கு வந்து என்னோடய ப்ராடக்ட் வந்து பை பண்ணுறீங்க. அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ கீப் சப்போர்ட்டிங் அண்ட் கீப் ஷாப்பிங். எனக்கு வந்து இந்த மாதிரி பீப்புள் எப்போவுமே சரௌண்டிங்கில் இருக்கணும் அப்படின்ட்டு ப்ரே பண்ணிக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இன்னும் அடிஷ்னலாக நிறைய நேச்சுரல் ப்ராடக்ட் வந்து கொண்டு சேர்க்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போதைக்கு நம்மக்கிட்ட வந்து ஹேண்ட்மேட் சோப்ஸே ஒரு 10 வெரைட்டிஸ் இருக்குது. அப்புறம் ஷாம்பு வந்து ஆல் இன் ஒன் ஷாம்பு தான். டேண்ட்ரஃபுக்கு தனியாக, அது தனியாக, இது தனியாக வாங்கணுன்ற கட்டாயம் இல்லை. ஒரு ஷாம்பு யூஸ் பண்ணாலே போதும். நம்ம வந்து கண்டிஷ்னரோ ஹேர் பேக்கோ அந்த மாதிரி லைக் எக்ஸட்ரா எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம். நம்மளோட ஷாம்பு மட்டும் போதும். அதே மாதிரி ஹேர் ஆயிலுமே நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் டேண்ட்ரஃபுக்கு தனியாக, ஸ்ப்ளிட் எண்டுக்கு தனித்தனியாக நீங்கள் வந்து ஹோம் ரெமிடிஸோ ப்ராடக்ட்டோ ஹேர் பேக், சீரம், பூஸ்டர் இந்த மாதிரி யூஸ் பண்ண வேணாம். ஆல் இன் ஒன் எந்த இஷ்யூ இருந்தாலுமே ஸ்கேல்ப் அண்ட் ஹேரில் என்ன இஷ்யூ இருக்கோ அது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணக்கூடியது. அதனால தான் நம்மளோட ப்ராடக்ட் வந்துட்டு ஆல் இன் ஒன் ஷாம்பு அண்ட் ஆல் இன் ஒன் ஆயில். ஸோ இந்த மாதிரி இந்த 2 ஒரு பேக்காக நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும். நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கிறத நீங்கள் வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி லிப் பாம் அண்ட் வந்து காஜல் 10 ரூபீ தான் இருக்கும். 15 ml உள்ள கண்டெய்னரில் ரெடி பண்ணியிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நேச்சுரல் டென்ட் கலர், அதுக்கப்புறம் நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் வச்சு தான் ஆட் பண்ணியிருக்கோம். காஜலுமே நீங்கள் பேபிஸ்க்கு கூட, பிறந்த பேபிஸ்க்கு கூட யூஸ் பண்ணலாம். அந்த லிப் பாமும் அப்படி தான், காஜலும் அப்படி தான். ஸோ இது ஆட் பண்ணியிருக்கோம் அடிஷ்னலாக நம்ம ப்ராடக்ட். அதுக்கப்புறம் ஃபேஸ் க்ளோ ஆயில், அதுலேயுமே ஒரு 20 க்ளோ கொடுக்கக்கூடிய இன்க்ரீடியண்ட். அந்த க்ளோ ஆயிலில் வந்து ஆமணக்கு எண்ணெய், நல்லெண்ணெய், கோகோனட் ஆயில் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பாலோடு சேர்த்து ஒரு 19 இன்க்ரீடியன்ட், மொத்தமாக 20 இன்க்ரீடியன்ட் நல்லா காய்ச்சி அதுலேருந்து ஃபேஸ் க்ளோ ஆயில் ரெடி பண்ணுறோம். ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்குது. நிறைய பீப்புள் பை பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அது வந்து ரொம்ப ரேட், அதாவது 100 ml வந்து 400 கிட்ட வரும், அந்த மாதிரி வரும். ஆனால் அது ஒரு ட்ராப் இல்லை 2 ட்ராப் வந்து யூஸ் பண்ணாலே போதும் 1 டேக்கு. ஸோ நல்ல ரிசல்ட் இருக்கும். நீங்கள் 100 ml வாங்கினாலே வந்து ரொம்ப நாள் வரைக்கும், ஒரு 6 மந்த் வரைக்கும் வரும். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது லைக் குங்குமாதி ஆயில், பிரைட்னிங், க்ளோ ஆயில் அப்படின்ற மாதிரி ஒரு 10 ml 15 ml அதுவே வந்து 400 300க்கு சேல் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் அதை கம்பேர் பண்ணும்போது நம்ம ப்ராடக்ட்டோட குவாலிட்டியும் நல்லாயிருக்கும், ரேட்டுமே வந்து போதுமான பட்சத்தில் இருக்கும். நியூவாக வந்து மால்ட் பவுடர் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரூட், வெஜிடபிள், அதுக்கப்புறம் பயறு வகைகள், பருப்பு வகைகள், நட்ஸ் இது எல்லாமே ஒரு மால்ட் பவுடர், அதாவது ஆல் இன் ஒன் மால்ட் பவுடராக கொண்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட வந்து லான்ச் பண்ண மாதிரி தான். இந்த மால்ட் பவுடர் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மால்ட் பவுடர் ஆல்ரெடி எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்றத வந்து உங்களுக்கு வீடியோவில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். பட் அதை விட இன்னும் ஒரு 10 இன்க்ரீடியண்ட் அதிகமாகவே ஆட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவில் ஜஸ்ட் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு இருக்கும். இன்னும் எக்ஸ்பென்சிவாக நிறைய ப்ராடக்ட், அதாவது நிறைய இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணி அதை எப்படி இன்னும் லைக் நல்ல ஒரு மில்க்லேயோ வாட்டர்லேயோ ஈஸியாக கரைகிற மாதிரி கொண்டு வர மாதிரி பண்ணியிருக்கோம். என்னென்ன இன்க்ரீடியன்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெஜிடபிள்ஸில் வந்து கேரட், பீட்ரூட் இந்த 2மே அதிகமாக ஆட் பண்ணுறோம். ஃப்ரூட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பனானா, ஆப்பிள், ஏபிசி சொல்லுவாங்கள்ல, ஸோ அது எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். பனானா, ஆப்பிள், அதுக்கப்புறம் கிரேப்ஸு, பனானாவில் வந்து செவ்வாழை அந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பொமக்ரானட் இந்த மாதிரி ஃப்ரூட் ஐட்டமும் நிறைய ஆட் பண்ணியிருக்கோம். சிட்ரிக் ஆசிட் ஃப்ரூட் வந்து ஆட் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அது நிறைய ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய நட்ஸ், அதாவது எல்லா பயறு வகைகளுமே ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன், அது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அது எல்லாமே
ரிச் ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடியதாக எடுத்திருக்கோம். வெயிட் கெயின் பண்ணணுன்னாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெயிட் லாஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டேன்றாங்க அப்படின்னா இந்த மால்ட் பவுடர் வந்து பாலில் மிக்ஸ் பண்ணி ஒரு கூழ் மாதிரி ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஆற்றி கூட கொடுக்கலாம். ரொம்ப நல்லா பெனிஃபிட் அது. எல்லா சத்துமே ஒன் டேக்கு ஒரு ஸ்பூன் எடுத்தால் கூட போதும், நல்ல ரிசல்ட் இருக்கும். ரொம்ப எனர்ஜியாகவும் இருக்கும். ஸோ உங்களுக்கு எங்களோட ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் உங்களுக்கு அனுப்புகிறோம். இங்கே பாருங்கள், இது எல்லாமே நம்ம ரெடி பண்ண இப்போ சோப்பு. ஸோ அது எல்லாமே ஒரு கிளாத் வச்சு அப்படியே மூடி வச்சுருக்கேன். ஸோ எல்லாமே பேக் பண்ணதுக்கப்புறம் அது எல்லாம் எந்தெந்த இடத்துல எடுத்தனோ அதை வச்சுட்டு அண்ட் இந்த சோப்ஸையுமே வந்து அந்த கிளாத்தை வச்சு மூடிட்டு அந்த பாக்ஸ் அப்படியே ஹஸ்பண்ட் வந்து அவங்க கடைக்கு போகும்போது கொரியர் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க வண்டியில் போய் வச்சுட்டேன் அப்படின்னா நானும் மறந்துட மாட்டேன், அவங்களும் மறக்காமல் கொண்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெந்தயம் நல்லா இந்த அளவுக்கு 1 இன்ச் அளவுக்கு நல்லாவே வளர்ந்துருச்சு. அந்த 3 ரோலையுமே அழகாக வளர்ந்துருச்சு. கொத்தமல்லி க்ரோ ஆகலை, ஏலக்காய் அந்த இது க்ரோ ஆகலை. கீழே போட்டிருந்த அந்த எள்ளு, மிளகா அது எல்லாமே க்ரோ ஆயிடுச்சு. கரிசலாங்கண்ணி நல்ல கண்டிஷனில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சித்தி வீட்டுக்கு போயிட்டேன். அங்கே அவங்க கருப்பு கட்டிக்கு, அதாவது சித்தியோட ஊருக்கு, அங்கே ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி, அதாவது அந்த மகளிர் குழு இருக்கும் இல்லையா, ஸோ அங்கே வந்து பொங்கல் வைக்கிற மாதிரி, அதாவது பாலியல் வன்கொடுமையிலேருந்து பாதுகாப்பாக இருக்கிறோம் அந்த மாதிரி லைக் ரிலேட்டடாக அது மாதிரி இருந்தது. ஸோ அங்கே போயிருந்தோம். ஸோ அவங்க வீட்டில் இருக்கும்போது ஒரு கொரியர் வந்துருந்துச்சி. ஸோ அதை தான் அன்பாக்சிங் பண்ணிகிட்ருக்கோம். கிளாக் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லாவே வந்துருந்துச்சி. ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது வந்து மீஷோவில் பை பண்ணது தான். உங்களுக்கு நீங்கள் வேணும்னா இந்த மாடல்லே நீங்கள் பை பண்ணிக்கலாம். குவாலிட்டி வைஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த மாடல் மாதிரி இருக்குது இல்லையா, அது வந்து கட் பீஸ் மாதிரி இருக்கும். அதில் வந்து பின்னாடி டபுள் சைடு டேப் இருக்கும். ஸோ எந்த பொசிஷனில் இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு பேப்பரில் இருக்குது. ஸோ அதே பொசிஷனில் நம்ம வச்சுட்டு வாலில் வந்து ஒட்டி விட்டுட்டோம் அப்படின்னா, அதுக்கு மேலே கிளாக் வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா ஆயிரும். ஸோ பிளாக் கலர் அந்த சித்தி வீட்டோட வாலுக்கும் இதுக்கும் சூப்பராக இருந்தது. அது கூடவே வந்துட்டு நம்மளுக்கு அந்த முள் இருக்கும்ல உள்ளே வைக்கிறது, அது வந்து இருந்தது. ஸோ அது வந்து கண்டிப்பாக கிளாக்னால் அது இருக்கும். பேட்ரி வந்து நம்ம தான் வாங்க வேண்டியதாக இருந்தது. ஒரு பேட்ரி வந்து போட வேண்டியது இருந்தது. குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்குது. 100க்கு 100 கொடுக்கலாம். இது அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதை அப்படியே ஓரமாக எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பித்தாச்சு. நான் வந்து பொங்கலுக்கு வாங்கியிருந்த அந்த க்ரீன் கலர் அந்த டாப் தான் எடுத்திருக்கேன். அந்த டாப் வந்து இப்போ ஸ்டிச் பண்ணியிருக்கேன். சித்தி வீட்டில் மிஷின் இருக்குது, அதை பிடிச்சி அடிச்சிருக்கேன். என்னோடய ஹேண்டை பார்த்தா தெரியும். இதுக்கு முன்னாடி கெட் ரெடி வித் மீ வீடியோ போட்டிருப்பேன், அதில் இந்த டாப் யூஸ் பண்ணியிருப்பேன். ரொம்ப லூஸாக இருந்தது. ஸோ இப்போ அதை வந்து நல்லா ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து கிளம்புறேன். சிம்பிளாக தான் ஒரு லிப்ஸ்டிக்கு, லோஷன் எடுத்திருக்கேன், காஜல் எடுத்திருக்கேன், அப்புறம் டேக்கம் பவுடர். சிம்பிளாக கொஞ்சமாக ஒரு பார்ட்டிஷன் எடுத்து அதை லைட்டாக சுருட்டி குத்திட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக எடுத்து பின்னிக்க போகிறேன். பின்னதுக்கப்புறம் ஒரு 2 செவந்தி பூ இருந்தது, அதையுமே வச்சுக்கிட்டேன். ஃபோனை எங்கே வைக்க, கிளார் எங்கே அடிக்குது, ஃபேஸ் எங்கே கிளியராக தெரியுது, எதுவுமே தெரியல. வீடியோ எடுக்கணும் அப்படின்றக்காக எடுத்திருக்கேன். ரொம்ப சாரி. நெக்ஸ்ட் டைம் நல்ல குவாலிட்டியாக போடுறேன். சும்மாவே என்னோடய டோன் வந்து ரொம்ப டார்க்கு. இதில் வேறு நான் கேமராவை ஒழுங்காக வைக்காமல் லைட்டுக்கு ஆப்போசிட்டில் நின்றுட்டு எடுத்ததுனால ரொம்பவே கேவலமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஃபேஸு. ஸோ பட் பரவாயில்ல, எனக்கு என்னோடய கான்ஃபிடென்ட் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு வந்து லோஷன், அதாவது ஃபேஸ் க்ரீம், பிரைட்னிங் ஃபேஸ் க்ரீம் தான் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு டேக்கம் பவுடர், சித்தி வீட்டில் இருந்த ஒரு டேக்கம் பவுடர் நல்லா வாசனையாக இருந்தது. ஸோ அதை எடுத்துகிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா கரெக்டாக இருக்க மாதிரி நல்லா போட்டதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஒரிஃப்ளேமில் இருக்கக்கூடிய காஜல், அது என்னோடய ஹேண்ட்பேக்கில் அப்படியே இருந்தது. ஸோ சரி ஓகே அதையே போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதை வச்சு ஐலைனர் மாதிரியும் போட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண் நல்லா கூலிங்காக இருந்தது. ஸோ அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக்கு போட்டேன். ஸோ அதையே லைட்டாக ப்ளஷ்ஷாகவும் வச்சுட்டேன். குங்குமம் எடுத்துகிட்டு போகிறேன் மேலே நெத்தியில் வைக்கிறதுக்கு. ஸோ அந்த லிப்ஸ்டிக்கை வச்சு குங்குமம் மாதிரி வச்சுட்டேன். காஜலை வச்சு பொட்டு மாதிரி வச்சுட்டேன். நான் எதுவுமே எடுத்துகிட்டு போகல. ஸோ ட்ரெஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அங்கே வச்சு பண்ணது தான்.
அப்புறம் என்னால் வீடியோ எடுக்க முடியல. எல்லாமே வந்து கண்ணாடியை பார்த்து எடுத்துட்டேன். ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், அதுதான் அந்த கேர்ள் நின்னாங்கல்ல ஆன்ட்ரிஸா. ஸோ அதுதாங்க அந்த கிளாக் வந்து வாலில் மாட்டி அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்தது. சிம்பிளாகவும் மாட்டிட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து தை மாதத்தில் லாஸ்ட்டு செவ்வாய். ஸோ அதனால் விளக்கு பற்ற வைக்கலான்ட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா தலைக்கெலாம் குளிச்சுட்டு இருந்த கனகாமரம் அங்கங்கே நின்ன பூக்கள்லாம் பறிச்சுட்டு அதனால் விளக்கு 3 விளக்கையும் வச்சுட்டு சுற்றி ஃப்ளார்ஸ் போட்டு விளக்கு எல்லாம் பற்றி எல்லாம் பற்ற வச்சுட்டு ப்ரே பண்ணிக்கியாச்சு. இதில் ஒரு 2, 3 கிளிக் வந்து அதுவாகவே வந்து கிளிக் ஆகிருக்கு. ஃபோனை ஆன் பண்ணி வச்சுட்டு அது எடுத்திருக்கேன். பட் கேமரா வந்து ஆன்லேயே இருந்திருக்கு. அப்படியே ஷூட்டான ஒரு 2, 3 கிளிக்கு அதை கட் ஷாட் பண்ணி போட்டிருக்கேன். இதெல்லாம் பாருங்கள், ஃபோனை கையிலையோ எந்த பக்கமோ வச்சுருக்கேன், ஆட்டோமேட்டிக்காக ஷூட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்து எடுத்து இதெல்லாம் நான் ஷூட் பண்ணேன். அதை சரி அப்படியே ஓகே மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இது எல்லாமே நான் தான் ஷூட் பண்ணேன். உங்களுக்கு எந்த கடவுள் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு இன்றைக்கி எப்படி போச்சு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சித்தி வந்து பஜ்ஜி போட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம்.